தமிழில் பெருங்காப்பியங்கள்னு 5 உண்டு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது யார் தொகுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எந்த அடிப்படையில் தொகுத்தாங்க? வளையாபதியிலலாம் 19 பாட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. ஏன் அப்போ அதெல்லாம் பெருங்காப்பியம்? அதுக்கு என்ன கதைன்னு கூட தெரியாது. வளையாபதி, குண்டலகேசிக்கெல்லாம் கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர அதோடைய முழுமையான கதைகள் நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு சில பாட்டுகள் மாத்திரம்தான் வச்சுட்டு இதையெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. பட் பெருங்காப்பியம்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு சில லட்சணங்கள் உண்டு. அது எல்லா திணைகளையும் சொல்கிறதா இருக்கணும். அகத்திணை, புறத்திணை எல்லாம் இருக்கணும். அந்த அகத்திணைனா என்னன்னு கேட்டால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை, இந்த மாதிரி திணைகளை பற்றி பேசுகிறதா இருக்கணும். அப்போ அந்த ஒரு நில வகைகளுக்கும் விவரிக்கும் போது அந்தந்த மனோநிலையும் வர்ணிக்கணும். ஒவ்வொரு திணைகளுக்கும் ஒரு அகப்பொருள் உண்டு. குறிஞ்சினா புணர்தல், முல்லைனா இருத்தல், மருதம்னா ஊடல், இந்த மாதிரி பாலைனா பிரிதல், நெய்தல்னா இரங்கல். அப்படி எல்லாம் ஒரு அகப்பொருள் உண்டு. அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தங்கள் உண்டு. அந்தந்த மனோநிலையை விவரிக்கிறதா இருக்கணும். இது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெருங்காப்பியம் அறம்பொருள், இன்பம், வீடு இதை பற்றி சொல்லணும். ஒரு தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்றிருக்கணும். மலை, கடல், நாடு, நகர், பருவம், சூரியோதயம், சந்திரோதயம் முதலான வர்ணனைகள் இருக்கணும். திருமணம், மக்களை பெறுதல், கள்ளுண்டு கழித்தல், புலவியில் புலத்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. கள்ளுண்டு கழிக்கிறது கூட இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். எல்லாம் ஒரு நாடகத்துக்குரிய எல்லா அம்சங்களும் அந்த காப்பியத்தில் இருந்துன்னா அது ஒரு பெருங்காப்பியம். 8 வகை சுவையும் பாவமும் இருக்கணும். அது அந்த தலைவனே செய்யணுங்கிறது இல்லை, யார் வேணால் செய்யலாம். அந்த கதையில் அதை பற்றின வர்ணனை இருக்கணும். அதை கேட்குறவங்களும் படிக்கிறவங்களும் அதை அனுபவிக்கணும் மனசார. நம்ம ஒரு சினிமா பார்க்குற மாதிரி, முன்னாடியெல்லாம் சினிமா இல்லாத காலத்தில் இந்த மாதிரி ஒரு காப்பியம் எழுதி அதை படித்து அதை நாடகமாக போட்டு அதை மனசால் பலவித கற்பனைகள் பண்ணி அனுபவிச்சது. ஏன்னா இப்போது முன்னாடி மூவிஸ் எல்லாம் இல்லாத போது இதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். சொன்ன அம்சங்கள்லாம் 1% கூட இல்லை. தூது சொல்கிறது, மந்திராலோசனை பண்ணுறது எல்லாமே இருக்கணும். இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெருங்காப்பியம் கம்பராமாயணம். ஆனால் நம்மளுடைய பெருங்காப்பியங்களில் ஒன்றா கம்பராமாயணம் இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சூரியோதயமாயி விபீஷணர் ராமரை பார்க்க வரத்துக்கு முன்னாடி நெய்தல் நிலப்பரப்போடைய வர்ணனைகளும், நெய்தல் நிலப்பரப்போடைய அகப்பொருள் என்னன்னா இரங்கல்னா தலைவனோ தலைவியோ கடல் கடந்து போனப்புறம் அந்த ஸ்பவுஸ் இந்த பக்கத்தில் இருந்துட்டு அவர் எப்படி இருக்காரோ அவள் எப்படி இருக்காளோன்னு நினச்சி ஏங்கிறது தான் அந்த இரங்கல். அந்த இரங்கல் உணர்ச்சியையும் சொல்லணும், நெய்தல் நிலப்பரப்பையும் சொல்லணும். அதனால் இந்த இடத்துல கம்பர் ராமர் கடற்கரைக்கு வரதாகவும் அங்கே நின்று நெய்தல் நிலப்பரப்பை பற்றி வர்ணனைகளை காட்சியை பார்க்குறதாகவும், மனசால் சீதையை நினச்சி வருத்தப்பட்டு ஏங்கிறதாகவும், எப்படி இருக்காளோன்னு நினச்சி கவலைப்பட்டு ஏங்கிறதாகவும் இப்போ கம்பர் எழுதியிருக்கார். இதில் வர பாடல்கள்லாமும் அற்புதமான பாடல்கள் இருந்தாலும் விபீஷண சரணாகதியிலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கிறதுனால நான் கடகடன் அந்த பாட்டுகளை படிச்சுட்டு பொதுவாக அதுகளோட அர்த்தத்தை மாத்திரம் சொல்கிறேன். ராமர் கடற்கரைக்கு வருதல். அப்புறத்து ராமன் அவ்வலங்கு வேலையை குப்புற கருதுவான், குவளை நோக்கி தன் துப்பூர சிவந்த வாய் நினைந்து சோர்குவான், இப்புறத்து இருங்கரை மருங்கின் எய்தினான். காணலும் கழிகளும் மணலும் கண்டலும் பாணலும் குவளையும் பரந்த புன்னையும் மேல் நிறை அன்னமும் பெடையும் வெட்கைக்கூர் பூநிறை சோலையும் புரிந்து நோக்கினான். தரளமும் பவளமும் தரங்கம் ஈட்டிய திரள் மணிக்குப்பையும் கனக தீரமும் மருளும் மென் பொதும்பரும் மணலின் குன்றமும் புரள் நெடுந்திரைகளும் புரிந்து நோக்கினான். மின்னகு மணி விரல் தேய வீழ்கணீர் துன்ன அரும் பெரும் சுழி அழிப்ப சோர்வினோடு இந்நகை நுழைச்சியர் இழைக்கும் ஆழிசால் புன்னை பொதும்பரும் புக்கு நோக்கினான். கூதிர் நுண்குறும் பனித்திவலை கோவைக்கால் மோதி வெண்திரை வர முடவெண்தாழை மேல் பாதியம் சிறையிடை பெடையொடு பாடனைத்து ஓதிமம் துயில்வ கண்டு உயிர்ப்பு வீங்கினான். அருந்ததற்கு இனிய மீன் கொணர அன்பினால் பெருந்தடங் கொம்பிடை பிரிந்த சேவலை வருந்திசை நோக்கி ஒரு மழலை வெண்குருகு இருந்தது கண்டு நின்று இரக்கம் எய்தினான். ஒரு தனிப்பேடை மேல் உள்ளம் ஓடலால் பெருவலி வயக்குருகு இரண்டும் பேர்கில திருகு வெஞ்சினத்தன தெருகண் தீயுக பொருவன கண்டு தன் புருவம் கொட்டினான்.
உள்நிறை ஊடலில் தோற்ற ஓதிமம் கண்ணுறு கலவியில் வெல்லக் கண்டவன் தன்னிறப் பவளவாய் இதழை தற்பொதி வெண்ணிற முத்தினால் அதுக்கி விம்மினான். இத்திரம் எய்திய காலை எய்துறும் வித்தகர் சொற்களால் மெலிவி நீங்கினான். ஒத்தனன் ராமனும் உணர்வு தோன்றிய பித்தரின் ஒருவகை பெயர்ந்து போயினான். கடலுக்கு அந்த புறத்தில் இருக்கிற சீதா பிராட்டியோடைய குவளை கண்களை மனசில் நினச்சிண்டே ராமர் இந்த அலை வீசுகிற கடலை தாண்டி அந்த புறம் போய் சீதையை கொண்டு வரணும், எப்படி அவ கவலைப்படுறாளோ கஷ்டப்படுறாளோன்னு நினச்சி மனசு சோர்றார். அந்த கடற்கரை சோலை உள்ள பகுதி உப்பங்கழிகளும் மணலும் தாழை புதர்களும் குவளை மலரும் நிறைய புன்னை மரங்களும் நிறைய அன்னங்களும் பேடைகளும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்த காட்சியை பார்க்குறார். கடற்கரை பகுதியில் எப்படி இருக்கான், கடல் அலைகள் அடித்து கரையில் நிறைய முத்துக்கள் பவளங்களை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கான். அதை யாரும் கேட்பாரற்று அப்படியே கிடக்கான். மாதிரி தரங்கம் கடல் சேர்த்து தொகுத்த முத்துக்களையும் பவளங்களையும் மணிக்குவில்களையும் கனக தீரங்கம் அந்த பொன்துகள் நிறைந்த கரைப்பரப்பையும் எல்லாரும் பார்த்தவர்கள் மயங்கும்படியான மெல்லிய சோலைகளையும் மணல் குன்றங்களையும் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறார். கடற்கரை பகுதினா அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையும் சொல்லணுமே. இந்த ஒரு சின்ன பாட்டுக்குள்ளே அழகாக சொல்லிடுறார் கம்பர். மின்னகு மணிவிரல் தேய அந்த பாட்டில் மின்னலை பழிக்கும்படியான விரல்களை கொண்ட நுழைச்சியர்னா வலைஞ பெண்கள், மீன் பிடிக்கும் குலத்தை சேர்ந்த பெண்கள் தத்தம் கணவர்கள்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போன அவர்கள் நல்லபடியாக வந்து சேரணுமே, நல்லபடியாக வருவாளா மாட்டாளாங்கிற அந்த காலத்தில் ஒரு நம்ம காலத்தில் ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டுருவோம். அது மாதிரி அந்த காலத்தில் அந்த கடற்கரையில் அந்த வலைஞ பெண்கள் கையால் கண்ணை மூடிண்டு ஒரு வட்டம் போடுவாளாம். அந்த வட்டம் கரெக்டாக சேர்ந்ததுன்னா அந்த கணவர் தங்கிட்ட வந்து சேருவார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால் அதை வட்டத்தை நிறைய போட்டு வச்சுருக்காங்க அந்த கடற்கரையில். அதை கடல் அழிக்கிறது. இதையெல்லாம் பார்க்குறார். இந்த விடிய காற்றால் குளிர்ந்த காற்று வீசக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய புன்னை மரங்களில் வாழற அன்னப்பட்சிகள் தங்கள் பேடைகளை அணைச்சுண்டு ஒடுங்கி போய் காற்று குளிர்படாமல் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறார். கிட்ட பிரியமான பேடைக்கு நல்ல உணவு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நாரை மீன் எல்லாம் பிடிச்சின்னு வரதுக்காக போயிருக்கான். அது நல்லபடியாக திரும்பி வருமா அப்படின்னு கவலையாக பார்த்துன்னு இருக்கான் பெண் நாரை. இது இந்த எல்லாமே இந்த இரங்கல் நுழைச்சியரும் அதே மாதிரி கணவர் திரும்பி வருவாரா, அன்னப்பட்சிகளும் நாரைகளும் இந்த மாதிரி ஒத்தர் நினச்சி கவலைப்படுறது, ராமரோட மனநிலையும் அதையே ஒத்து இருக்கு. இதுதான் அந்த நெய்தல் நிலப்பரப்புடைய மன உணர்ச்சிகள். நடுவில் ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறார் கம்பர். ஒரு தனி பேடை மேல் உள்ள மோடலால் தனியாக நிற்கிற ஒரு பெண் நாரைகிட்ட மனம் போனதுனால 2 வலிமை மிகுந்த ஆண் நாரைகள் ஒத்தருக்கொத்தர் சண்டை போட்டுக்கிறது. அங்கேயே இடமே பேராமல் நின்றுண்டு ஒத்தருக்கொத்தர் சண்டை போடுறோம், அந்த பெண்ணு எனக்கு தான் கிடைக்கணும்னு. அது எப்படி ஒரு பெண் நாரையை போய் 2 ஆண் நாரைகள் ஒரு பெண்ணாரைக்காக அடிச்சுக்க முடியும்? அது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு இந்த சீதைக்கு ராவணன் தூக்கிட்டு போயிருக்கான், இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு பெண்ணை தூக்கின்னு போயிருக்காங்கிற அந்த ஞாபகம் வரத்துனால தன் புருவம் கொட்டினான். கோவம் புருவத்தை நெரிச்சு கோவமாக பார்த்தாராம். இப்படி அவர் கவலைப்பட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு சுக்ரீவன் அவரை கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போகும்போது அது வரைக்கும் தான் நின்றிருந்த நிலைமையை அப்போ தான் உணர்ந்து ஓ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு மனசு மாறி திரும்பி போகிறாராம். சுக்ரீவனோட பாசறைக்கு போகிறாராம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு மனசு பிரம பிடிச்ச ஒரு பித்து பிடிச்ச ஒரு மனுஷன் எதையோ பார்த்துன்னு இருக்கும்போது ஒருத்தர் நல்ல நினைவுள்ள ஒருத்தர் கையை தட்டி எழுப்பினா எப்படி திடீர்னு சுய உணர்வு இது வரைக்கும் தான் இருந்தது புரியாமல் ஏந்திருந்து போவானோ அந்த மாதிரி போனாராம். உறைவிடம் எய்தினான் ஒருங்கு கேள்வியின் துறை அறி துணைவரோடு இருந்த சூழலில் முறைப்படு தானையின் மருங்கு முற்றினான் அரைகழல் வீடனன் அயிர்ப்பில் சிந்தையான். இப்போ விபீஷணர் அந்த இடத்துக்கு வரார். எப்படி வந்தார்? ராமருடைய உறைவிடத்துக்கு வரார். எப்படி இருந்தார் ராமர்? ராமர் ஒருங்கு கேள்வியின் துறை அறி துணைவரோடு இருந்தார். எல்லா துறையிலையும் பெரிய வித்தகர்களான, அதாவது போர்வில், தர்ம நியாயத்தில், எல்லா விஷயங்கள்லேயும் கற்று தேர்ந்த பெரிய வித்தகர்களான துணைவர்கள் சூழ அவர் பாசறையில் தங்கியிருக்கார். அந்த இடத்துக்கு அயிர்ப்பில் சிந்தை உள்ள,
வீடனன் வரர். அதாவது மனசில் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், ஐயம் இல்லாமல் இருக்கக்கூடிய விபீஷணர். அதாவது சரணாகதி அப்படின்னு அடைஞ்சிட்டா, நான் சுவாமி என்னை ஏற்றுப்பாரா மாட்டாரா, நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்மளுடைய வினைகள் நம்மளை விடுமா விடாதா, இப்படிப்பட்ட எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஒருத்தர். சரணாகதிங்கிறதோடைய டெஃபனிஷனே அதுதான். நம்ம இதுக்கு மேலே நம்ம வினையை பற்றியும் நினச்சி கவலைப்படக்கூடாது, சுவாமி பண்ணுவாரா மாட்டாரான்னு கவலைப்படக்கூடாது, எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம். எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருள்கடலே இமவான் பெற்ற கோமளமேன்னு அபிராமி பட்டர் சொன்னாரே. இனிமே எனக்கு நல்லது வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, இனிமேல் பிறப்புகள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லாமே உனக்கு தான், நீ மட்டும்தான் அத்தாரிட்டி, எனக்கு இதில் எந்த பார்ட்டும் கிடையாது அப்படின்னு மனசு கம்ப்ளீட்டாக நிர்மலமாகி எந்த சந்தேகமோ பயமோ துக்கங்களோ இல்லாமல் பரிபூர்ணமான சாந்தி நிலையை அடையிறது தான் சரணாகதி. இந்த பாசறைக்கு வர விபீஷணர் எதிரியோடைய கட்சியோட இடத்துக்கு வந்திருக்கார். எப்போ வேணால் கொன்னுடுவா, எதை பற்றி என்ன வேணால் ஆகும், கொடுமைப்படுத்தலாம், என்ன வேணால் ஆகலாம். பட் அந்த மாதிரியான எந்த பயமும் இல்லாமல் அவர் வரார் அப்படிங்கிறத தான் ஐர்ப்பில் சிந்தையான்னு சொல்கிறார். பீஷ்ணர் வந்த உடனே வானர சேனையுடைய நிலைமை எப்படி இருந்தது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறார். முற்றிய குறிசிலை முழங்கு தானையின் உற்றனர் நிருதர் வந்து என்று ஒன்றினார், எற்றுதிர் பற்றுதிர் எரிதிர் என்று இடை சுற்றினர் உறும் என தெழிக்கும் சொல்லினார். வந்தடைந்த விபீஷணரை பார்த்து உறும் அப்படின்னு இடி இடிக்கிற மாதிரியான அதட்டும் சொல்லினரான வானர வீரர்கள் பயங்கரமாக கத்தி ஆரவாரம் பண்ணி எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. எற்றுதிர் அடிங்க புட்டிங்க, ஆயுதத்தால் தாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒத்தரை அடிச்சு பிடிச்சின்னு முண்டி அடிச்சுன்னு அவர்கிட்ட நிற்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முழங்கு தானையின் உற்றனர் நிருதர் மோசமான அரக்கர்கள்லாம் இங்கேயே வந்துட்டாங்க பாரு, சும்மா விடக்கூடாதுன்னு கத்துறாங்க எல்லாரும். தந்தது தருமமே கொணர்ந்துதான் இவன் வெந்தொழில் தீவினை பயந்த மேன்மையான் வந்தனன் இலங்கை மன்னன் ஆகும் நம் சிந்தனை முடிந்தன என்னும் சிந்தையார். தர்ம தேவதையே இந்த அரக்கர்களை நம்மகிட்ட கொண்டு சேர்த்துடுத்து, நம்ம இனிமே சிரமப்பட்டெல்லாம் கடல் கடந்து போய் சண்டை போட வேண்டியது இல்லை, இங்கே வந்தது இலங்கை மன்னன் ராவணனே ஆகும், நல்ல காலம் நம்ம நினைச்சது நிறைவேறிடுத்து, இங்கேயே வச்சு கொன்னுடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றான். 20 கரம் தலை 5 என்னும் அத்திருவிலிக்கு அன்னவை சிதைந்தவோ என்பார், பொறு தொழில் எம்மொடும் பொருதி போர் என்பார், ஒருவரின் ஒருவர் சென்று உருக்கி ஊன்றுவார். இதுக்குமே நல்லது செய்து அறியாத தீவினையாளனான ராவணனுக்கு 20 கரம் தலை 10 அப்படின்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் என்னாச்சு, செதஞ்சு போச்சா? நன்னா வேணும். சரி, பொறு தொழில் எம்மொடும் பொருதி என்னோட சண்டை போடுறா வாடா அப்படின்னு ஒத்தருக்கு முண்டி அடிச்சுன்னு முன்னாடி டே என் கூட சண்டை போடுன்னு சத்தம் போடுறா. பற்றினம் சிறையிடை வைத்து பாருடை கொற்றவர்க்கு உணர்த்துதும் என்று கூறுவார், எற்றுது அன்றியே இவனை கண்டு இறை நிற்றல் என் பிரிது என நெருக்கி நேர்குவார். ஒருத்தர் ஒன்று மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாள். அப்போ சில பேர் சொல்கிறா, இவனை பிடிச்சி சிறை வச்சு பாருடை கொற்றவரான ராமர், இந்த உலகத்தையே ஆள்ற ராஜா சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு போய் சொல்லலாம், அவரை கூட்டின்னு என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். உடனே சில பேர் ஐய இப்படி ஒரு கெட்டவன் வந்திருக்கான், இதை போய் கேட்டுன்னு இருப்பாளா, போய் நன்னா அடித்து கொல்லணும், இம்மீடியட்டாக அடித்து கொல்லாமல் இதை போய் டிஸ்கஸ் பண்ணுவாளா அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். இப்படியே நெருக்கி ஒருத்தர் பேசிண்டு சண்டை போட்டுண்டு அவரை மிரட்டின்னு இருக்கா. இமைப்பதன் முன் விசும்பெழுந்து போய பின் அமைப்பது என் பிரிது, இவர் அரக்கரல்லரோ, சமைப்பது கொலையலால் தக்கது யாவதோ, குமைப்பது நலன் என முடுக்கி கூறுவார். அரக்கன் மோசமானவன், இவன் இலங்கை மன்னனாக இருந்தால் நம்ம கண் எமைக்கிறதுக்கு முன்னாடி ஆகாசத்தில் ஏறி பறந்து போயிடுவான், இவெல்லாம் அரக்கர் இல்லையா, இவங்கள வச்சு டிஸ்கஸாக பண்ணின்னு இருக்கணும், நல்ல கொலை பண்ணணும் போட்டவன் அப்படின்னு. சமைப்பது கொலையலால் தக்கது யாவதோ, வேற என்ன செய்யறதுக்கு தகுந்தது இருக்குது, இவங்களையெல்லாம் நன்னா குமைக்கணும், கும்முன்னு குமைச்சான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நன்னா வச்சு உருத்தெரியாமல் உதச்சி அழிக்கணும்னு சொல்கிறான். இப்படி எல்லாரும் கலகலன்னு பயங்கரமாக அமக்களம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு நல்ல அமைச்சரான புத்திமான்கள்லேயே சிறந்தவரான அனுமர் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு அமக்களம் நடந்தால் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் தான் மந்திரி, சுக்ரீவனோட மந்திரி. அவருக்கு எல்லாமே கரெக்டான ஆர்டரில் இருக்கணும், கேயாஸ் இல்லாமல். அப்போ அதை அவர் பார்த்து என்ன நடக்கிறதுன்னு போய் கேட்டுன்வான்னு சொல்கிறார். இயைந்தன இணைய கூறலும் மைந்தனும் துமிந்தனும் என்னும் மாண்பினார் ஐந்திரம் நிறைந்தவன் ஆணை ஏவலால் நயம் தெரி காவலர் இருவர் நன்னினார்.
இப்படி வானர வீரர்கள் தன் மனசுக்கு தோணினத்தையெல்லாம் சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது மைந்தன் துமிந்தன் அப்படிங்கிற பேர் இருக்கிற 2 நயம் தெரி காவலர், அதாவது சும்மா ஏதோ ஒரு சோல்ஜியர் கிடையாது, விஷயம் தெரிஞ்ச, யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்ச, தர்ம நியாயம் தெரிஞ்ச, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்கள தான் அனுப்புவாங்க என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி. சும்மா கண்டவாளையெல்லாம் அனுப்பிச்சு அங்கே இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி எடுத்துனா, அதனால் நயம் தெரி காவலர் 2 பேரை அனுப்புகிறார். ஐந்திரம் நிறைந்தவன் அப்படின்னா இந்திரன் எழுதின அந்த வியாக்கரணம் முழுக்க அடியோட முடி படித்து தெரிஞ்சின்றவர், அதாவது இலக்கணம், வியாக்கரணம்னா இலக்கணம் சமஸ்கிருதத்தில், அதை முழுசாக தெரிஞ்சின்றவர், அதாவது எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எல்லா விதமான பண்புகளும் தெரிஞ்ச பண்பாடுள்ள ஒஸ்தர் அப்படிங்கிறதுக்காக தான் ஐந்திரம் நிறைந்தவன். விளக்கினர் படைஞரை வேதம் நீதி நூல் இலக்கணம் நோக்கிய இயல்பர் எய்தினார் சலக்குறி இலர் என அருகு சார்ந்தனர் புலக்குறி அறநெறி பொருந்த நோக்கினார். வேதம் நீதி நூல் இலக்கணம் மனித இலக்கணங்கள் எல்லாம் தெரிஞ்ச நல்ல புத்திசாலிகளான மைந்தனும் துமிந்தனும் கிட்ட இவங்க கிட்ட வஞ்சக செய்கை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே, ஆயுதம் இருக்கிற மாதிரி தெரியலையே, இவங்க என்ன இப்படி இருக்காங்களே, இவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இவங்களை போய் எதுக்கு எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்து புலக்குறி அறநெறி பொருந்த நோக்கினார். சிறந்த ஞானமுள்ள அடையாளத்தையும் அறநெறியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதையும் கவனித்து தெரிஞ்சுண்டு கிட்ட அவர்கிட்ட விசாரிக்க வராங்க. அதாவது இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு தெரிஞ்ச காவலர்கள் அவங்க. யார் இவன் எய்திய கர்மம் யாவது போறது புரிதிரோ புறத்து ஓர் எண்ணமோ சாரூர நின்ற நீர் சமைந்தவாறு எல்லாம் சோர்விலீர் மெய்முறை சொல்லுவீர் என்றான். பயப்படாமல் சொல்லுங்க அப்படின்னு சோர்விலீர்னா பயப்படாமன்னு வச்சுக்கலாம், மறக்காமன்னு வச்சுக்கலாம். பயப்படாமல் உண்மை மெய்முறை சொல்லுவீர். யார் நீங்கள் இங்கே வந்தது எதுக்கு? போர் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா? வெளியில் ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனசில் ஒரு சூழ்ச்சி எண்ணம் வச்சுன்னு வந்திருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கங்கிற சமாச்சாரத்தை சொல்லுங்கள், பயப்படாதீங்க, நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு நினச்சி இப்படிலாம் சொல்லி விசாரிக்கிறாருக்கு. விபீஷ்ணருடைய துணைவனான அனலன் பதில் சொல்கிறார். பகலவன் வழிமுதல் பாரின் நாயகன் புகழ் அவன் கழல் அடைந்து உய்யப் போந்தனன் தகவுரு சிந்தையன் தரும நீதியன் மகன் மகன் மைந்தன் நான்முகர்க்கு வாய்மையான். உண்மையை வாய்மையை கொள்கையாக கொண்ட விபீஷணன் இவன் யாருன்னு கேட்டால் நான்முகர்க்கு கொள்ளுப்பேரன், நான்முகனுடைய மகனுக்கு மகனுக்கு மைந்தன், தர்ம நீதியன், தகவுரு நல்ல எண்ணெய் சிந்தனைகள் உள்ளவன். இவன் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பகலவன் வழி முதல் பாரின் நாயகனான ராமன், சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன், அவன் காலடிகளே சரணம் அப்படின்னு ராமன் திருவள்ளிகளே சரணடைகிறதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இவன் அரக்கராச்சே, இவன் இப்படியெல்லாம் இருப்பானான்னு சந்தேகம் வருமே, அதுக்காக இவன் நான்முகன் கிட்ட வாங்கின வரத்தையும் சொல்கிறான். அறநிலை வழாமையும் ஆதிமூர்த்தி பால் நிறைவரு நேயமும் நின்ற வாய்மையும் மறையவர்க்கு அன்பும் என்று இணைய மாமலர் இறையவன் தர நெடுந்தவத்தின் எய்தினான். நாளும் அறநிலையிலிருந்து தர்மத்திலிருந்து தவறாமல் இருக்கணும், ஆதிமூர்த்தியான திருமாலிடம் நிறைந்த பக்தி இருக்கணும், எப்பவும் வாய்மையோட பக்கத்தில் நிற்கணும், உண்மை பக்கத்தில் நிற்கணும், மறையவர்க்கு அன்பும், பெரிய வேதியர்கள் பெரிய முனிகள் ரிஷி முனிவர்கள்ட்டெல்லாம் அன்பு இருக்கணும், இப்படின்னெல்லாம் கேட்டு நான்முக கடவுளான பிரம்மா கிட்ட வரமாக வாங்கினவன் இவன். இதுக்காக நெடுந்தவம் செய்தவன்கிறதையும் சொல்கிறான். மட்டும் போராதே, இப்போ எதுக்கு இந்த சமயத்தில் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற சமாச்சாரத்தையும் சொல்லணுமே. இப்போ ஒரு என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு இலங்கையில், இப்போ இவன் சண்டை போட்டுட்டான், விபீஷணர் ராவணங்கிட்ட சண்டை போட்டுட்டாருங்கிற சமாச்சாரத்தை சொல்லணுமே, அதுக்காக சொல்கிறான். சுடு தீயை துகிலிடை பொதிந்து துன்மதி இடுதியே சிறையிடை இறைவன் தேவியை விடுதியேல் உய்குதி விடாது வேட்டியேல் படுதி என்று உறுதிகள் பலவும் பண்ணினான். ராவணன் கிட்ட இறைவனுடைய தேவியை போய் சிறையில் வச்சிருக்கியே, யாராவது தன்னோட மடியிலேயே நெருப்பை கட்டிண்டு அலைவாளா? சுடும் தீய துகிலிடை பொதிந்து நடக்கிறிய துன்மதியாளனே, அறிவிருக்கா? அவள் இப்பயே சீதா மாதாவை விட்டேனா நீ பொழைச்ச, இல்லைன்னா படுதினா செத்துடுவ அப்படின்னு பல விதமாக நல்ல விஷயங்கள் சொன்னான். ஆனால் ராவணன் கேட்கலன்னு அனலன் சொல்கிறான். மரம் தரும் சிந்தையன் மதியின் நீங்கினான் பிறந்தனை பின்பு அதின் பிழைத்தி பேர்குதி இறந்தனை நிற்றியேல் என்ன இன்னவன் துறந்தனன் என விரித்து அனலன் சொல்லினான். எப்பவும் பாவ சிந்தனைகளையே நினச்சி மனசுலையும் செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கிற ராவணன் அறிவு இல்லாதவன், நல்லறிவு நீங்க பெற்றவனானவன்,
பிறந்தனை பின்பு, எனக்கு பின்னாடி பிறந்திருக்க, அதனால் பொழைச்ச, இப்பயே என் எதிரிலிருந்து போயிடு, இங்கே நின்ன செத்துடுவ அப்படின்னு மிரட்டினா இவன் அதனால் இதுக்கு மேலே நல்ல விஷயங்கள் சொல்லி அவனை புரிய வைக்க முடியாதனால விபீஷணன் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் அனலன். மைந்தனும் அவ்வுரை மனத்து வைத்து நீ இயைந்தது நாயகர்க்கு இயம்புவேன் என பெயர்ந்தனன் தம்பியும் பெயர்வில் சேனையும் அயிர்ந்திலீர் காமின் என்று அமைவது ஆக்கியே. நீ சொன்னதெல்லாம் எங்கள் தலைவரான ராமருக்கு நான் போய் சொல்கிறேன், இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேனைகளை பார்த்து கொஞ்சம் கூட அசராமல் இவ மேலே கண்ணு வச்சு காவல் காருங்கோ, ஏன்னா இவ திடீர்னு வேறு ஏதாவது பண்ணிட்டானா, அரக்கர்களாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காவல் காக்க சொல்லிட்டு அங்கேருந்து மைந்தன் போகிறான் ராமர்கிட்ட சொல்ல.